Hello friends, welcome to my channel As Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பாவக்காய் வறுவல். பாவக்காய் வேணாம்னு சொல்லி ஓடுறவங்க கூட வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டேஸ்டான வறுவல் தான் செய்ய போறோம். இப்போ இதுக்கு 2 பாவக்காய் அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த பாவக்காய் வந்து சுத்தமாவே கசப்பு இருக்க கூடாதுன்னு சொன்னா இந்த மேலே வந்து முட்டு முட்டா இருக்கக்கூடிய தோலை வந்து லைட்டா சீவிக்கோங்க. சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம அந்த தோல் சீவணும்னு கூட அவசியம் கிடையாது. மற்றபடி வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கசப்பே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அந்த மேலே வந்து முட்டு முட்டாக இருக்கக்கூடிய அந்த தோல் மேலே இருக்கக்கூடியதை மட்டும் வந்து சீவி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்பு இருக்காது. ஸோ இப்போ இதை வந்து எண்ணெயில் வந்து நல்லா போட்டாச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றாதீங்க. சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நீங்கள் நிறைய பாவக்காய் போட்டால் கூட இது வந்து நல்லாவே புரிஞ்சிடும். இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க்காக ஒரு கருப்பு கலரில் கூட வரணும். அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ண விட்டால் தான் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வராமல் ஒரு மாதிரி நச்சுக்குன்னு இருக்கும். அது நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மொறுன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஆகிறதுக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும் டைமு. வறுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த உப்பு காரமும் போடலை. ஜஸ்ட்டு வந்து பாவக்காயை ரவுண்டாக கட் பண்ணி அதை நல்லா வந்து பொரிய விட்டு எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து உப்பு காரம்லாம் போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குது. இப்போது உடைச்சா நமக்கு உடையும், வளையாமல் நல்லா உடஞ்சி வரும். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கையில பாவக்காய் இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்லா வந்து தூவி விட்டுறலாம். ஒரே இடத்துல அப்படியே கொட்டிடாமல் நல்லா வந்து தூவின மாதிரி பரவலாக வந்து போடுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து நம்ம குலுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம குலுக்குறோமோ அந்த அளவுக்கு எல்லா பாவக்காயிலையும் போய் அந்த உப்பு காரம் வந்து நல்லா படும் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா அப்படியே வெறும் வாயிலே சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கனால கசப்பு சுத்தமாகவே தெரியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இது எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக மேட்ச் ஆகுங்க. தயிர் சாதமாக இருக்கட்டும், அல்லது புளி சாதமாக இருக்கட்டும், எலுமிச்சை சாதமாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஏதாவது குழம்பு வைக்கிறீங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக இருக்கட்டும், சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது கூட வந்து புதினா மல்லி நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா அதே எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா இன்னும் வந்து மொறுப்பாக சூப்பராக இருக்கும். கருவேப்பிலலாம் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சது இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆஸ் தமிழ் சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். ஆல்ரெடி நிறைய குக்கிங் டிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஹோல்ட் டிப்ஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் பாருங்கள். அதே மாதிரியே இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அதை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஆஸ் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.